ஹாய், இன்னைக்கு நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் ஒரு சூப்பரான வெஜ் லஞ்ச் மெனு பண்ண போகிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா சாம்பார், ரசம், பொரியல் இந்த 3 தான் பண்ண போகிறோம். சாம்பார் பண்ணுறதுக்கு பருப்பு பார்த்திங்கன்னா வேக வச்சுட்டேன். இந்த டம்ளரில் 1 டம்ளர் துவரம் பருப்பு, மஞ்சத்தூளும் ஒரு 4-5 பூண்டு பல்லையும் போட்டு வேக வச்சுருக்கேன். அது வருங்க 3 விசில் வந்துருச்சு. இனி ஒரு 2 விசில் வந்தால் நல்லா இறக்கிக்கலாம். அப்போ தான் விசில் வந்து கொஞ்சம் அதிகமாக விட்டால் தான் பருப்பு வந்து குலைவாக இருக்கும். அதனால் ஒரு 5 விசில் விட்டு இறக்கிக்கலாம். ஏற்கனவே 3 வந்துருச்சு, இனி 2 வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறம் சாம்பார் என்ன சாம்பார் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் சாம்பார் பண்ண போகிறோம். அப்புறம் பொரியல் வந்து முட்டைக்கோஸ் பொரியல், அப்புறம் ரசம் பண்ண போகிறோம். இதுதான் முருங்கைக்காய் மட்டும்தான் போட்டு சாம்பார் பண்ண போகிறேன். இது கூட வேறு காயெல்லாம் சேர்த்துக்கல. இப்போ இதுக்கெல்லாம் தேவையான காய்கறிகள்லாம் வெட்டி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளேயே 2 விசில் வந்துடும். அப்பயும் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வெட்டி எடுத்துக்கிறேன். கோஸ் வந்து நான் வந்து முதலையெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தட்டு வச்சு அந்த துருவுற தட்டு வச்சு துருவி தான் செஞ்சுருப்போம். இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். கத்தி வச்சு கட் பண்ணி பொரியல் பண்ணிக்கலாம். முதல்ல வெங்காயத்தெல்லாம் வெட்டி தனியாக எடுத்து வச்சிடலாம். அப்புறமா கோஸ் பொரியலுக்கு வெட்டிக்கலாம். இப்போ காயெல்லாம் வெட்டி எடுத்துட்டேன். இப்போ தாளித்து விட்டுறலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன். பருப்பு வந்து அது ஆஃப் பண்ணிட்டோம் இல்லையா, அந்த ஸ்டீமெல்லாம் இறங்கிடும் நம்ம தாளிக்கிறதுக்குள்ளே. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு பொரிச்சதுமே கருவேப்பிலை, அடுத்து வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிட்டால் போதும். இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். 3 தக்காளி. தக்காளி கூடவே முருங்கைக்காயும் சேர்த்துடலாம். வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளி முருங்கைக்காய் போட்டாச்சு. நல்லா வதங்கிடும். இந்த தக்காளி வதங்குற வரைக்கும் முருங்கைக்காய் சேர்த்து வதங்கினா அந்த உப்பு நல்லா பிடிக்குன்றதுக்காக தான் காயை முன்னாடியே போட்டேன். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதில் தண்ணி சேர்த்துருவோம். தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இதில் சாம்பார் தூள் போட்டுடலாம். 1 2 3 இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டு கலந்து விட்டுறலாம். சாம்பார் தூள் போட்டு கலந்து விட்டாச்சு. சாம்பார் தூள் வந்து நீங்கள் கடையில் வாங்குகிற தூளும் போட்டுக்கலாம், இல்லை வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் இருந்தாலும் நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். அது உங்கள் விருப்பம். இப்போ காய் வந்து ஒரு 4 நிமிஷத்துக்கிட்ட வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம். அதுக்குள்ளேயே நம்ம இந்த அடுப்பில் சாப்பாடு வச்சு விட்டுட்டோம்னா ஒரு வேலை முடியும். இப்போ சாப்பாடு வச்சிடலாம். இப்போ தண்ணி ஊற்றிடலாம். சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு. இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். சாப்பாடு வச்சாச்சு. 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே காயுமே ஓரளவுக்கு வெந்துடும். அப்போ நம்ம பருப்பு இடையில ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கோஸ் வெட்டி எடுத்துக்கலாம். கோஸ் வந்து நான் அந்த திருவுறதில் சீவி எடுப்போம் பார்த்தீங்களா ஒரு தட்டு, அதில் இல்லை, கத்தியில் தான் கட் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு 1/4 கிலோ கோஸ் இருக்கும். அந்தளவுக்கு கோஸை வெட்டிக்கலாம். கத்தியை வச்சு இந்த மாதிரி சீவுற மாதிரி வெட்டினீங்கன்னா போதும். நீட்டமாக வரும். அவ்வளோதான். கோஸ் கட் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பூவாக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஃபஸ்ட்டே வெட்டி வச்சாச்சு. இப்போ கோஸும் கட் பண்ணியாச்சு. இப்போ சாம்பாருக்கு காய் வெந்துச்சான்னு பார்த்துட்டு பருப்பு சேர்த்துடலாம். நல்லா வத்த ஆரம்பிக்குது. அதில் புளி சேர்த்துக்கலாம். ஒரு சின்னதாக நெல்லிக்காயில் ஒரு சின்ன நெல்லிக்காயை விட கம்மியாக கொஞ்சம் புளி சேர்த்துக்கோங்க. நாங்கள் வந்து சாம்பாருக்கு அந்தளவுக்கு புளியெல்லாம் சேர்த்துக்க மாட்டோம். உங்களுக்கு புளி வேணும்னா சேர்த்துக்கோங்க. நான் லைட்டாக தான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் புளி போதும். கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன் நான். உங்களுக்கு புளிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதுவும் நல்லா கொதிக்கட்டும். நம்ம இப்போ பருப்பை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் பருப்பு எப்படி வெந்திருக்கு. அவ்வளோதான். கரண்டி வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டாலே போதும். நல்லா குலைவாக வந்துடும்.
பருப்பு வேக வச்சு கடைவீங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து நல்ல மைய கடையக்கூடாது. கொஞ்சம் 1-2 பருப்பு குருணையாக இருக்கிற மாதிரி நீங்கள் கடைங்க. அப்போ தான் சாம்பார் சாப்பிட்றப்ப ஒரு மாதிரி வலுவலுப்பாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இல்லாமல் நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். அது போல் தான் நான் கலந்துருக்கேன் பாருங்கள். மத்து வச்செல்லாம் கடையில் இந்த மாதிரி லைட்டாக குருணையாக இருக்கிற மாதிரி இருக்கணும் பருப்பு. அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. உப்பு பருப்பு கடைஞ்சாலுமே ரொம்ப மையெல்லாம் வேக வைக்காதீங்க. கொஞ்சமாக அந்த பருப்பு வந்து தெரியணும், அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா புளி ஊற்றி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பருப்பு சேர்த்துடலாம். இப்போ பருப்பு வேக வச்ச பாத்திரத்தை கழுவி தண்ணி, அவ்வளோதான். இந்த அளவுக்கு தண்ணி போதும். தேவையான அளவுக்கு உப்பு. இந்த அளவுக்கு தண்ணி போதும், நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம். இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். மூடி வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு வேகட்டும் சாம்பார். அதுக்குள்ளேயும் நம்ம ரசத்துக்கெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன், 1/4 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் பூண்டுப்பல், 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ இதை தட்டி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு குருமிளகையும் ஜீரகத்தையும் தட்டிட்டு அதுக்கப்புறம் பூண்டும் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். இப்போ பூண்டு, ரசத்துக்கு வந்து தட்டியாச்சு, விசிலும் வர ஆரம்பிச்சிருச்சு. சாம்பார் என்னென்னாச்சுன்னு பார்த்துடலாம். சாம்பார் இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கட்டும். நம்ம ஊற்றினதெல்லாம் இப்போ தான் வெந்துட்டுருக்கு, கொஞ்சம் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம புளி தக்காளியெல்லாம் கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு குட்டி நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன், அதை கரைச்சிடலாம். அவ்வளோதான், சாப்பாடு ஆஃப் பண்ணிடலாம். ரசத்துக்கு தக்காளி இது கரைக்கிறதுக்குள்ளே சாம்பாரும் ரெடி ஆகிடும். அதையும் இறக்கி வச்சிடலாம். அடுத்த அடுப்பில் 2மே பொரியலும் ரசமும் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வேலை முடிஞ்சிடும். புளியை கரைச்சி அதோட சக்கையை எடுத்துடலாம். மீடியம் சைஸில் 3 தக்காளி, பெரிய தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி போடுங்க போதும். நான் மீடியமாக இருக்கனால ஒரு 3 தக்காளி சேர்த்துருக்கேன். அதை கரைச்சிக்கலாம். அந்த புளி தண்ணியோடையே சேர்த்து கரைச்சிக்கலாம். புளியும் தக்காளியும் கரைச்சாச்சு. இப்போ நம்ம ரசத்துக்கு தட்டினோம் இல்லையா, அதையே இந்த புளி தக்காளி கூட சேர்த்துடலாம். அடுத்து மஞ்சத்தூள் கொஞ்சம், இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லித்தழை, ரசத்துக்கு தேவையான தண்ணி, புளிப்பு பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க, தேவையான உப்பு போட்டு ஒரு கரை கலந்தாச்சு. அவ்வளோதான், ரசத்துக்கு ரெடி பண்ணியாச்சு. தாளித்து விட்றது தான். ரசத்துக்கு தாளிக்கிறப்போ நம்ம கருவேப்பிலை கூட போட தேவையில்லை, ஏன்னா அது எல்லாமே நம்ம இதிலேயே போட்டோம் இல்லையா, அதனால் அது கூட போட தேவையில்லை. இப்போ குழம்பு என்னாச்சுன்னு பார்த்துட்டு நம்ம ரசம் தாளித்து விட்டுறலாம். அவ்வளோதான், சாம்பார் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சாம்பாரை இப்போ இறக்கிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கருவேப்பிலை மல்லித்தலையெல்லாம் தூவிக்கலாம். மல்லித்தலை, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சாம்பார். இப்போ சாம்பாரை இறக்கிடலாம். கருவேப்பிலை மல்லித்தலை போட்டதுக்கப்புறமா சாம்பாரை அப்படியே மூடி வச்சுருங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் கடுகு கருவேப்பிலை தாளித்து ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம், அதுவும் நல்ல மணமாக இருக்கும். இல்லை உங்களுக்கு தாளிக்க விருப்பம் இல்லை அப்படின்னா கருவேப்பிலை மல்லித்தலை போட்டு அப்படியே மூடி இறக்கி வச்சுருங்க. அந்த சூட்லேயே அந்த மல்லித்தலையோட மணமும் கருவேப்பிலையோட மணமும் நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம கோஸ் தாளித்து விட்டுறலாம். பொரியல் தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். முதல்ல பொரியலை தாளித்து விட்டு பக்கத்தடுப்புக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் ரசம் தாளிச்சிக்கலாம். பொரியல் தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கோஸ் பொரியல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். கோஸ் கூட பாசிப்பருப்பு இல்லைன்னா கடலைப்பருப்பு போட்டு பொரியல் பண்ணால் நல்லாயிருக்கும். நான் வந்து பாசிப்பருப்பு சீக்கிரம் வெந்துடும் இல்லையா, அதனால் நான் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். பொரியல் பண்ணுறப்போ அந்த பாசிப்பருப்பு வந்து குழையக்கூடாது. அப்படி குழஞ்சிருச்சுன்னா அது கூட்டு மாதிரி ஆயிரும். அதனால் குழைய விடாமல் தான் இது நம்ம தாளிக்கிறப்பையே போட்டு நம்ம கோஸ் வேகிறதுக்குள்ள இது வேகிறதுக்கும் சரியாக இருக்கும். கொஞ்சம் கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். நம்ம கோஸ் எப்படி கடித்து சாப்பிட்றோமோ அதே போல் பருப்பும் கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி தான் நம்ம அந்த பருப்பை காய்கூடையே வேக வச்சுக்க போகிறோம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு உளுந்து சேர்த்துடலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு உளுந்து,
அடுத்து பருப்பு சேர்த்துடலாம். அடுத்து ஒரு பெரிய வெங்காயம், 2-3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை அதையே இதில் சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு வதங்கிக்கிட்டால் போதும். இப்போ இதில் காய் சேர்த்துடலாம். காய்க்கு தேவையான உப்பு, அடுத்து மஞ்சத்தூள். இப்போ இதை கலந்து விட்டுறலாம். கோஸ் போட்டு வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த டம்ளரில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து கலந்து விட்டாச்சு. இப்போ மூடி போட்டுடலாம். தண்ணி வத்துறதுக்குள்ளே காயும் வெந்துடும். இப்போ பக்கத்து அடுப்புக்கு மாற்றி வச்சுட்டு ரசம் தாளிச்சிடலாம். குக்கரை இறக்கி வச்சிடலாம். ரசம் தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சிடலாம். கொஞ்சம் எண்ணெய் காஞ்சதுமே கடுகு உளுந்து, கடுகு பொரிஞ்சதுமே பெருங்காயத்தூள், இப்போ ரசத்தை இதில் ஊற்றிடலாம். ரசம் தாளிச்சாச்சு. அவ்வளோதான். தண்ணி வந்து நான் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம். முதல்ல நான் கரைக்கிறப்பயே கரெக்டான தண்ணி அளவு சேர்த்துட்டேன். அதனால் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்கல. நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ரசம் வந்து புளிப்பு வந்து எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. புளிப்பு வந்து நம்ம தாளிக்கிறப்ப கொஞ்சம் லைட்டாக புளிப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதே அளவுக்கு வச்சுன்னு எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றுனீங்கன்னா நம்ம ரசம் பொங்கி வந்ததுக்கப்புறம் அது சூடானதுக்கப்புறம் அந்த புளிப்பு குறைஞ்ச மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே போல் தான் நான் இப்போ வச்சுருக்கேன். ரசம் அதுக்கு மேலே தண்ணி எக்ஸ்ட்ராலாம் ஊற்றலை. அது பொங்கி லைட்டாக ஒரு கொதி வரும் பார்த்தீங்களா, அப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கோஸ் என்னாச்சுன்னு பார்த்துடலாம். கோஸ் வந்து நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான். இந்த தண்ணி மட்டும் வற்றிக்கிட்டால் போதும். பாருங்கள், ரசம் வந்து லைட்டாக நுரக்கட்டி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். நம்ம ஊற்றின தண்ணியெலாம் வற்றி கோஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். லன்ச் ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு வச்சு பார்த்தீங்களா, ஸ்டீமும் இறங்கிடுச்சு. சாம்பார் ரெடி, ரசம் ரெடி, பொரியல் ரெடி, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கலாம். சாப்பாடு, முருங்கைக்காய் சாம்பார், ரசம், கோஸ் பொரியல், தேங்காய் இல்லாத கோஸ் பொரியல். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அருமையான லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் லஞ்ச் மெனு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சாப்பிட போகலாம்.